ஓகே, நம்முடைய பார்ட் 2 உடைய ஹேண்ட்ஸ் ஆன் பார்ட்டுக்கு வந்திருக்கோம். நம்ம சொன்ன எக்ஸல் ஃபைல் இதுதான். இதுல ஆர்டர் டேட்ங்கிற காலத்தை பத்தி தான் முதல்ல பேச போகின்றோம். சில தேதிகள் இங்கே யூஎஸ் ஃபார்மேட்ல இருக்கு, சில தேதிகள் இங்கே இந்தியன் ஃபார்மேட்ல இருக்கு. டேட் ஃபார்மேட் பத்தி ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன் முதல்ல கொடுத்துடுறேன். C1 அப்படிங்கிற செல்லில் நான் கர்சர் வச்சு கிளிக் பண்ணிட்டு அங்க என்ன ஃபங்க்ஷன் இருக்குன்னு பார்த்தா டுடேங்கிற எக்ஸல் ஃபங்க்ஷன் பயன்படுத்தி இருக்கேன். இந்த வீடியோ ரெக்கார்ட் செய்யப்பட்ட தேதி இங்கே இருக்கு. E1 அப்படிங்கிற செல்லில் 1/1/1900 அப்படின்னு ஒரு தேதி நான் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு செல்லையும் இப்போ நான் என்ன பண்ண போறேன்னு கேட்டீங்கன்னா பிளைன் நம்பர் ஃபார்மேட்டா மாத்த போறேன். நம்பர் அப்படின்னு மாத்தின உடனே இங்க 1 இருக்கு, இங்க 45/138 இருக்கு. என்ன சார் அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா எக்ஸல்ல பொறுத்த வரைக்கும் உள்ள தேதின்னு ஒன்று விஷயமே கிடையாது. there is no date or time in excel as well as in power bi also. All right, internally they are numbers. number 1 அப்படிங்கிறது it has been formatted as a date called 1/1/1900. அன்னைக்கு தேதியிலிருந்து 1900 வருஷம் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து இன்னி வரைக்கும் இந்த டேட் வரைக்கும் 45,138 நாள் நடந்திருக்கு அப்படிங்கிறது தான் விஷயம். ஸோ இது அகெயின் இட் இஸ் எ நம்பர். இந்த நம்பர் நான் என்ன பண்ண போகிறேன், ஃபார்மேட் பண்ண போகிறேன். டேட்டா இன்னைக்கு டேட் 31/07/2023 ரெக்கார்ட் பண்ணப்பட்ட டேட் காட்டுது. ஓகே, அப்போ நம்ம ஆர்டர் டேட் காலம், நம்ம பேசிக்கிட்டு இருக்க ஆர்டர் டேட் காலம்ல சில டேட் எல்லாம் வந்து யூஎஸ் ஃபார்மேட்டில் இருக்குது, சிலதெல்லாம் இந்தியன் ஃபார்மேட் இருக்குன்னு அப்படின்னு நானும் நீங்களும் சொன்னாலும் எக்ஸல் அதை எப்படி ட்ரீட் பண்ண போகுது அப்படிங்கிறது ரெண்டு ஃபார்முலா போட்டு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். முதல் ஃபார்முலா ஈஸ் நம்பர் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறேன். C4 அப்படிங்கிற செல்லில் இருக்கக்கூடிய விஷயம் அது நம்பரா அப்படின்னு நான் கேட்டோடனே எக்ஸல் வந்து ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிடுச்சு. இல்லை சார் அது நம்பர் கிடையாது. ஓகே, அது ஒருவேளை டெக்ஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு நான் இப்போ ஒரு கேள்வியை கேட்குறேன். கேள்வியை மாற்றி கேட்குறேன், பதில் இப்போ என்ன வருது, ட்ரூன்னு வருது. ஆமாம் சார் டெக்ஸ்ட் தான். இப்போ திஸ் இஸ் அ டெக்ஸ்ட் என்ட்ரி, நாட் அ நம்பர். ஆனால் எக்ஸலை பொறுத்த வரைக்கும் தேதி என்றால் நம்பராக இருக்கணும். இப்போ இந்த காலமை பவர் குரி எடிட்டர் எப்படி சார் ட்ரீட் பண்ணும், பிக் கொஸ்டின். அதுக்கு முன்னாடி I'm going to extend the formula for rest of the cells here. So the Indian formatல date 11/07/2011 அப்படிங்கிற இடத்துல இஸ் நம்பர்ங்கிற கேள்விக்கு ட்ரூ என்ற பதில் வந்திருக்கிறது, இஸ் டெக்ஸ்ட்ங்கிற கேள்விக்கு ஃபால்ஸ்ங்கிற பதில் வந்திருக்கிறது. நான் முதல்ல சொன்ன மாதிரி என்னுடைய சிஸ்டம் இட் இஸ் யூசிங் வாட், இட் இஸ் யூசிங் இந்தியன் ஃபார்மேட். ஸோ இந்த டேட்டை பார்த்தீங்கன்னா 31 ஜூலை 2023 முதல்ல தேதி அப்புறம் மாதம். ஓகே, ஆனால் இந்த காலம் contains both US formats and Indian format, which means it contains both the numbers as well as the text. ரெண்டுமே இருக்கு சார். அந்த மாதிரி ஒரு காலம் இருந்ததுன்னா அதுக்கு பேர் ஆல்ஃபா நியூமரிக் காலம். ஓகே, விச் மீன்ஸ் ராஜா இந்த டெஸ்ட் டேட்டா அப்படிங்கிற ஷீட்டில் இருக்கக்கூடிய தகவல்களை பவர் பிஐக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா இந்த ஆர்டர் டேட் காலம் என்ன ஐடென்டிஃபை ஆகணும், ஆல்ஃபா நியூமரிக்காக ஐடென்டிஃபை ஆகணும். ஆயிடுச்சுன்னா நம்ம ஒரு அடுத்தாப்புல ஒரு சின்ன வேலை பண்ணி சேஞ்ச் டைப் வித் லோக்கல் அப்படிங்கிற வேலையை செய்து அதை வந்து ரெகுலர் டேட்டா மாற்றிக்கலாம். ஓகே, லெட் அஸ் டூ இட் ப்ராக்டிக்கலி. லெட் மீ ஓப்பன் அ பிளைன் பவர் பிஐ ஃபைல். பகுதி 1 செஞ்ச மாதிரி இந்த ஐக்கானை கிளிக் பண்ணி இம்போர்ட் டேட்டா ஃப்ரம் எக்ஸல்ங்கிற ஐக்கானை கிளிக் பண்ணி நான் பார்ட் 2க்கு உண்டான சோர்ஸ் டேட்டாவை உள்ளே கொண்டு வர போகிறேன். ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம், நேவிகேட்டர் அப்படிங்கிறது இட் இஸ் கோயிங் டு கனெக்ட் யுவர் பவர் குரி எடிட்டர் அண்ட் யுவர் சோர்ஸ் ஃபைல். ஸோ என்னோட எக்ஸல் சோர்ஸ் ஃபைலில் கனெக்ட் ஆகிருக்கு. அதில் எனக்கு வேணுங்கிற விஷயம் டெஸ்ட் டேட்டாங்கிற ஷீட்டில் இருக்குது, அதை பற்றி ஏற்கனவே பேசி செக் பாக்ஸை டிக் பண்ணுறேன், ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டா கிளிக் பண்ணுறேன். இட் இஸ் நவ் கோயிங் டு ஓப்பன் மை பவர் குரி எடிட்டர் அண்ட் இன் ஆர்டர் டேட் காலம் ரொம்ப தெளிவாக அது சொல்லுது, ஒரு ஐக்கான் போட்டு ABC 1 2 3. ஸோ பகுதி 1லேயே நம்ம சொன்னோம் எக்ஸல் காலம் ஹெட்டர் பவர் குரி எடிட்டருக்கு உள்ள வரும்பொழுது இந்த காலம் ஹெட்டர் பெயருக்கு முன்னாலே ஒரு ஐக்கான் வரும். ஐட்டம் டைப் அப்படிங்கிறது டெக்ஸ்ட் காலம் ABC, ஆர்டர் ஐடிங்கிறது நியூமரிக்கல் காலம் 1 2 3, ஆர்டர் டேட்டுங்கிறது ஆல்ஃபா நியூமரிக்கல் காலம் ABC 1 2 3. ஓகே, இது அப்படியே லோட் பண்ண என்ன சார் ஆகும், இந்த க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்தோம்னா இந்த தகவல் எங்கே வரணும், இந்த தகவல் பவர் பிஐக்குள்ளே வந்துடும் சார். டெஸ்ட் டேட்டாங்கிற பேரை என்னால் பார்க்க முடிகிறது. பகுதி 1ல் பார்த்த மாதிரி சில காலம் ஹெட்டருக்கு பக்கத்தில் ஒரு சிம்பிள் இருக்கு, சிக்மா சிம்பிள், which means they are all numbers. ஆனால் ஆர்டர் டேட் அப்படிங்கிறதுக்கு பக்கத்தில் என்ன இல்லை, எந்த விதமான சிம்பிளும் இல்லை. பகுதி 1ல் இதே மாதிரி எக்ஸாம்பிள் பார்க்கின்ற பொழுது அங்கே ஒரு கேலண்டர் ஐக்கான் இருந்தது, அதன் வழியாக ஹைரார்கி இருந்தது. இப்போ இது டேட்டாகவே ரெகனைஸ் ஆகலை அப்படிங்கும் பொழுது ஒரு இயர் வைஸ் ரிப்போர்ட் எடுக்க முடியுமான்னு எடுக்க முடியாது. ஓகே, திட் இஸ் த ப்ராப்ளம். ரைட், ப்ராப்ளம் எங்கே இருக்குது, பவர் பிஐயில் இருக்கா? பவர் பிஐயில் ப்ராப்ளம் இல்லை சார், எக்ஸல் சோர்ஸ் டேட்டாவில் ப்ராப்ளம் இருக்கு. சரி, அப்போ அது சோர்ஸ் டேட்டாவில் தான் போய் சரி பண்ணணுமா, இங்கேயே பண்ண முடியுமா? இங்கேயே முயற்சி பண்ணி பார்த்துருவோம். டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டா அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு இல்லையா, அந்த டிராப் டவுனில் கிளிக் பண்ணீங்கன்னா இன்னொரு தடவை டிரான்ஸ்ஃபார்ம் டேட்டாங்கிற வார்த்தை கண்ணுக்கு தெரியும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா நீங்கள் பவர் குரி எடிட்டருக்கு மறுபடியும் வந்து விடுவீங்க. ஓகே, பவர் குரி எடிட்டர்லேருந்து பவர் பிஐ ஃப்ரண்ட் எண்டுக்கு போவதற்கும் திரும்ப பவர் குரி எடிட்டர் வருவதற்கும்
ரொம்ப சுலபமாக நம்ம வந்து போயிட்டு இருக்கலாம். அடிக்கடி நம்ம இங்க 2 இடத்துக்கு டிராவல் பண்ண வேண்டியிருக்கும். பிகாஸ் there are many occasions where you may have to come back to Power Query Editor to make a correction in the data source. சரி சார், இப்போ இந்த ABC 1 2 3 என்ன பண்றது? இந்த ABC 1 2 3ங்கிற இடத்துல கிளிக் பண்ணீங்கன்னா you will be able to see a contextual menu. இதுல இந்த டேட்டா மாத்திடலாம், டைமா மாத்திடலாம் ஆப்ஷன் இருக்கும். இது எதுவும் ஒர்க் ஆகாது. பிகாஸ் this is ABC 1 2 3ங்கிறதுனால ஒர்க் ஆகாது. You need to choose an option called using local. Okay, இந்த using local அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிற்பாடு இப்போ என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க போறோம்? நம்ம இங்கிலீஷ் இந்தியா இருந்ததுன்னா பிரச்சனையே இல்லை. ஆனால் யூஎஸ் ஃபார்மேட்ல இருந்ததுன்னா, இதுதான் இப்படி இருந்ததுன்னா அதை டெக்ஸ்ட் அப்படிங்கிற வடிவத்தில் இருக்கிறத தயவு செஞ்சு எனக்கு டேட்டா மாற்றி கொடு. இதுதான் நான் கேட்க வேண்டிய கேள்வி. I'm now informing Power Query Editor. இந்த ஆர்டர் டேட் காலம்ல எங்கேயாவது யூஎஸ் ஃபார்மேட்டில் டெக்ஸ்ட் இருந்ததுன்னா அதை டேட்டா மாற்றிடு. கிளிக் ஓகே, குட் டு கோ. இப்போ கேலண்டர் ஐக்கான் வந்துவிட்டது, நம்முடைய வேலை முடிந்தது. ஸோ யூசிங் லோக்கல் மூலமாக நம்ம டேட்டெல்லாம் சரியானபடி மாற்றி விட்டோம். இப்போ க்ளோஸ் அண்ட் அப்ளை கொடுத்துடலாம். ஃப்ரண்ட் எண்டுக்கு வந்துடலாம். லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ ஆர்டர் டேட் பக்கத்தில் வெரி மச் கூல், யூ ஆர் ஏபிள் டு see what உங்களால் இந்த டேட் ஹைரார்கி, இதற்கு முன்பு பகுதியில் பேசுறது போல இந்த டேட் ஹைரார்கியை உங்களால் பார்க்க முடிகிறது. சரி ராஜா, இப்போ யூசிங் லோக்கல் அப்படிங்கிற விஷயத்தை பேசிட்டோம். வேற என்ன பண்ண போகிறோம்? ரொம்ப சிம்பிள். ஒரே ஒரு காலம் சார்ட் போட போகிறோம். காலம் சார்ட் போடுறதுக்கு முன்னாடி நான் ஐ நீட் டு பாரோ ஒன் திங். எதை பாரோ பண்ணணும் கேட்டிங்கன்னா, என்னுடைய தீம் பாரோ பண்ணணும். ஓகே, ஸோ என்னோட தீமை நான் வந்து இப்போ கொண்டு வந்திருக்கேன் உள்ளுக்குள்ளே. இன் a minute probably it will show file successfully added. இந்த சார்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு I'm going to choose item type. I'm going to use profit. ரொம்ப சிம்பிளாக ஒரு சார்ட் போட்டாச்சு. என்ன சார்ட் போட்டிருக்கோம்? sum of profit by item type. எந்த ஐட்டம் எனக்கு என்ன ப்ராஃபிட் கொடுத்துருக்கு அப்படிங்கிறது. தென் டூல் டிப் பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருக்கோம். இப்போ இந்த சார்ட் போட்டு முடிச்ச பிற்பாடு இதே இடத்துல ஐட்டம் டைப்புக்கு பதிலாக எனக்கு எந்த வருடத்தில் என்ன லாபம் வந்தது, வாட் இஸ் சம் ஆஃப் ப்ராஃபிட் பர் இயர் அப்படின்னு ஒரு கேள்வி சில பேர் கேட்கலாம். இதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. சார் இந்த சார்ட்டே கொஞ்சம் சின்னது பண்ணிவிடுங்க. ஓகே, தென் காப்பி பேஸ்ட். இங்கே போய்ட்டு என்ன பண்ணுங்க, இதில் ஐட்டம் டைப் எடுத்துட்டு அதுக்கு பதிலாக இயர் உள்ள கொடுத்துருங்க. அப்போ என்ன ஆயிடுச்சு? இயர் வைஸ் 2-in-1 சார்ட் கிரியேட் பண்ண முடியுமா? இதை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த சார்ட்டுடைய சைஸை பழையபடி பெருசு பண்ணிட்டு, ஓகே, கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காக I'm going to try another simple step. ஸோ இந்த காலம் சார்ட்ல ஐட்டம் டைப் வந்து ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். அதுக்கு கீழே ஒருவேளை இயர் கொடுத்தா என்ன சார் ஆகும்? அது கீழே இயர் கொடுத்தீங்கன்னா சார்ட் கண்ணா பண்ணான்னு மாறிடுச்சு சார். அதை பார்க்கறதுக்கே நல்லா இல்லை, ரைட்? ஒவ்வொரு ஐட்டம் டைப்புக்கும் ஒவ்வொரு வருஷத்துக்கு உண்டான ப்ராஃபிட் வேல்யூ காமிக்குது. ஐ எம் நாட் அட் ஆல் ஹாப்பி அபவுட் தி சார்ட். கரெக்ட், ஐ எம் ஆல்சோ நாட் ஹாப்பி அபவுட் திஸ். இப்போ இந்த சார்ட்டில் எக்ஸ் ஆக்சிஸில் 2 விஷயங்கள் கொடுத்துருக்கின்றோம். அதனால தான் இந்த பிரச்சனை வந்திருக்கு. ஆனால் இப்போ ட்ரில் அப் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கண்ணுக்கு தெரியுது. இதை கிளிக் பண்ணால் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஐட்டம் டைப் சார்ட் வந்துருச்சு. இந்த ட்ரில் அப் அப்படிங்கிற பட்டனுக்கு அடுத்த பட்டன் பார்த்தீங்கன்னா ட்ரில் மோட் ஆன் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். இதில் 2வது பட்டன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் லெவல்னு ஒன்று இருக்கும். இது வந்து லாஸ்ட் லெவல். ஓகே, இந்த நெக்ஸ்ட் லெவல் கிளிக் பண்ணால் இப்போ இந்த சார்ட் என்னவா மாறுது பாருங்கள். இயர் வைஸ் சார்ட். ஸோ 2010 என்ன ப்ராஃபிட்டு, 11 என்ன ப்ராஃபிட்டு, 12 என்ன ப்ராஃபிட் அப்படிங்கிற இயர் வைஸ் சார்ட் வந்திருக்கு. இது நான் மேலே எடுத்துகிட்டு போனேன்னா, அடுத்த லெவலுக்கு போனேன்னா ஐட்டம் டைப் சார்ட் வந்திருக்கு. which means this chart is now showing 2 different perspectives. நல்லா இருக்கு. ஆல்ரைட், இதில் இந்த 2 பர்ஸ்பெக்டிவில் ஹைரார்கிலி ஃபர்ஸ்ட் பர்ஸ்பெக்டிவ் இது ஐட்டம் டைப். இதுதான் ஸ்டார்டிங் பாயிண்ட். ஸோ செகண்ட் லெவல் ஆஃப் ஹைரார்கி தான் ஆர்டர் டேட். ஸோ நான் என்ன பண்ணியிருக்கேன், இப்போ ஐட்டம் டைப்பை வந்து ஸ்க்ரீனில் வச்சுக்கிட்டு now I am going to click on this button called drill down மோடை வந்து ஆன் பண்ண போகிறேன். ஓகே, இதுக்கு பேர் பார்த்தீங்கன்னா ட்ரில் மோட் இஸ் ஆன் அப்படின்னு சொல்லிடுச்சு. கூல், ட்ரில் மோட் ஆன் பண்ணிட்டேன். எதுக்கு சார் ட்ரில் மோட் ஆன் பண்ணீங்கன்னு கேட்டிங்கன்னா, இப்போ இது வந்து ஐட்டம் டைப் வெர்சஸ் ப்ராஃபிட். பட் இப்போ இந்த காஸ்மெட்டிக்ஸ் லுக்ஸ் டு பி தி ஹையஸ்ட் ப்ராஃபிட் மேக்கர். ஐ எம் கோயிங் டு டபுள் கிளிக். இதை டபுள் கிளிக் பண்ணேன் அப்படின்னா இப்போ என்ன இருக்கு, என்னுடைய செகண்டரி லெவல் இயர் வைஸ் சார்ட் வந்திருக்கு. இயர் வைஸ் சார்ட்டு எதுக்கு சார் வந்திருக்கு? இஸ் இட் ஃபார் ஆல் தி ப்ராடக்ட்ஸ்? இல்லை, காஸ்மெட்டிக்ஸ் மட்டும்தான் வந்திருக்கு. என்ன காரணம்? நான் காஸ்மெட்டிக்ஸை டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். அப்போ ஒருவேளை ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு உண்டான இயர் வைஸ் ப்ராஃபிட்டை பார்க்கணும்னா அதை டபுள் கிளிக் பண்ணால் வந்துடுமா சார்? ட்ரை பண்ணி பாருங்க. you are getting it. ஸோ இந்த ட்ரில் மோட் ஆன் அப்படிங்கிறத கொடுத்தேன் அப்படின்னா என்னுடைய டாப் லெவல் ஹைரார்கியை டபுள் கிளிக் பண்ணும்பொழுது அந்த ஒரு விஷயத்துக்கு செகண்ட் ஹைரார்கியில் இருக்கக்கூடிய விஷயங்களை பிரித்து காமி. பேபி ஃபுட் டபுள் கிளிக் பண்ணனா ஒன்லி ஃபார் பேபி ஃபுட் இயர் வைஸ் ப்ராஃபிட் ரிப்போர்ட். மறுபடியும் ஐ கேன் கிளிக் ஆன் ட்ரில் அப் டு மூவ் ஆன். இப்போ உங்களை சில பேருக்கு சந்தேகம் வரும், சார் எப்படி சார் அந்த கரெக்டாக அந்த ப்ராடக்ட் மட்டும் தான் காமிக்குதா, அது எப்படி கன்ஃபார்ம் பண்ணுறது? நீங்கள் சொல்கிறீங்க, நான் கேட்டுக்கிறேன். நான் ஒரு ரிப்போர்ட் கிரியேட் பண்ணி எங்கள் பாஸுக்கு காட்டுறேன், எங்கள் ஆஃபீஸில் ஒருத்தருக்கு காட்டுறேன், அவர் எப்படி அதை ஒத்துக்குவார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தட் இஸ் வேர் ஐ எம் கோயிங் டு புல் சம்திங் கால்டு கார்டு. பகுதி 1ல் இந்த கார்டை பற்றி பேசியிருக்கோம். பெரும்பாலான ரிப்போர்ட்டில் நம்ம கார்டை யூஸ் பண்ணுவோம். இந்த கார்டில் ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே ஒரு ஐட்டம் டைப் அப்படிங்கிற கேட்டகரியை டிக் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ஐட்டம் டைப்னு வந்திருக்கு. ஆமாம், இது வந்து ஒரு டெக்ஸ்ட் காலமாக இருந்தது அப்படின்னா இதற்கு முன்பு
முன்பு ஒரு வீடியோவில் பார்த்தது போல அந்த காலம்ல இருக்கக்கூடிய வேல்யூ எல்லாம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர்ல சார்ட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய முதல் வேல்யூ நம்ம கொடுத்துரும். பேபி ஃபுட் இஸ் தி ஃபர்ஸ்ட் நேம். ஆனா எனக்கு அது வேண்டாம் சார். எனக்கு வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஐ வாண்ட் டு ஜஸ்ட் செக் தி கவுண்ட். ஹவ் many transactions are there? 10.00k. இதை பத்தியும் பார்ட் 1ல நம்ம பார்த்துருக்கோம். கார்டை ஃபார்மேட் பண்ணி லேபிள ஆஃப் பண்ணிட்டு கால் அவுட் வேல்யூ வந்து ஆக்சுவலா கேட்டுட்டு ஆட்டோமேட் பண்ண வேண்டாம்னு சொல்லிட்டு ஒரு டைட்டில் நாம கொடுத்துடலாம். என்ன டைட்டில் கொடுக்க போறோம் இதுக்கு? we are going to call this as a transactions count. மொத்தம் எவ்வளவு transactions, எவ்வளவு ரெக்கார்ட்ஸ் இருக்கு. just going to give a title like this. போல்ட் பண்ணிக்கலாம், அதை அண்டர்லைன் பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு கலர் கொடுத்துக்கலாம். if you are interested how many transactions, I can make it centrally aligned. okay, 10,000 transactions இருக்கு சார். just going to copy this. இந்த கார்டு அப்படியே காப்பி பண்ணி Ctrl C Ctrl V கொடுத்துட்டு next right side இதில் I am going to call for profit value and then I am going to click on the format option to go to the title of this card. அங்க போயிட்டு டைட்டில்ல போயிட்டு transaction countல இது profit அப்படின்னு நாம மாத்த போறோம். ஸோ இந்த ரெண்டு கார்டு போட்ட பிற்பாடு if I am going to double click on cosmetics 866 transactions தான் இருக்கு சார். வாட் டஸ் இட் மீன்? தம்மா 10,000 ரெக்கார்ட்ஸ் இருக்கு. அதில் காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஐட்டம் வந்து 866 இடத்துல இருக்கு சார். அதுக்கு உண்டான டோட்டல் ப்ராஃபிட் இப்போ எனக்கு ஸ்க்ரீனில் தெரியுது. விச் சட்டைலி மீன்ஸ் நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் டபுள் கிளிக் பண்ண பிற்பாடு ஐ எம் நவ் சீயிங் தி டேட்டா ஒன்லி ஃபார் தட் பர்டிகுலர் ஐட்டம் டைப், நாட் ஃபார் தி என்டையர் ஐட்டம் டைப். ஓகே, ட்ரில் அப் கொடுத்தேன் அப்படின்னா என்டையர் ஐட்டம் டைப் 10,000 டிரான்சாக்ஷன்ஸ் வந்துருச்சு. பேபி ஃபுட் 842 என்ட்ரி இருக்கு சார். ஓகே, ஐ கேன் கோ பேக். ஆல்ரைட், வெஜிடபிள் ஐட்டம்ஸ் 824 ஐட்டம்ஸ். அதனுடைய ப்ராஃபிட் எவ்வளவு? ஓகே, ஸோ என்ன பண்ணியிருக்கோம்? ஒரு சிம்பிள் சார்ட் கிரியேட் பண்ணி அதில் ரெண்டு விதமான விஷயங்களை பார்க்குற மாதிரி, டூ டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ் பார்க்குற மாதிரி நம்ம ஜஸ்ட் மேட் அ சேஞ்ச் ஓவர் தியர். ஆல்ரைட், இது வந்து ஃபர்ஸ்ட் பார்ட். இது நல்லா தான் இருக்கு சார். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் போயிட்டு நீங்கள் இந்த காஸ்மெட்டிக்ஸை டபுள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இந்த 2010ல வந்து ப்ராஃபிட் வேல்யூ காட்டுது. இதெல்லாம் ஓகே. இப்போ இங்கே கிளிக் பண்ணீங்கன்னா இந்த ஃபில்டர் ஆகுதா? அதாவது 866 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு காஸ்மெட்டிக்ஸ்ல. 2012ல எத்தனை டிரான்சாக்ஷன், என்ன ப்ராஃபிட் மாறுதா? மாறல. ஏன்னா இதுல வந்து ட்ரில் டவுன் வந்து 2 லெவல் தான் வச்சிருக்கோம். அடுத்த லெவல் இங்கே நம்ம கிரியேட் பண்ணல. ஓகே, அதனால இப்போதைக்கு இது மாறாது. ஸோ வாட் இஸ் மை ரெக்யர்மெண்ட் சார்? இந்த வந்து காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு எனக்கு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல எத்தனை டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு, என்ன ப்ராஃபிட் வந்திருக்குன்னு பார்க்கணும் சார். அது இங்கே என்னால் பண்ண முடியல சார். என்ன பண்ணலாம்? தட் இஸ் த ரீசன் வை யூ நீட் டு நோ அபவுட் சம்திங் கால்டு ட்ரில் த்ரோ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. இந்த ட்ரில் த்ரோ அப்படின்னு இப்போ நான் கர்சரை மூவ் பண்ணி காமிச்சிட்டு இருக்கேன் உங்களுக்கு. இந்த ட்ரில் த்ரோ பற்றி தான் இப்போ நான் பேச போகிறேன். ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் இது. ஓகே, ஸோ இந்த ரிப்போர்ட்டுடைய பேர் வந்து பேஜ் 1 இருக்கு. ஐம் ஜஸ்ட் கோயிங் டு சேஞ்ச் திஸ் டு சம்மரி. சம்மரின்னு பேரை மாற்றிருக்கேன். கர்சரை வந்து இந்த இடத்துல கொண்டு வந்து ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு காட்ட போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி காட்டுகின்ற பொழுது you'll be able to see an option called drill down and many other options. நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ஆப்ஷன் இப்போ தெரியல ஸ்க்ரீனில், கொஞ்சம் நேரம் கழிச்சு தெரிய போகுது. அதை பற்றி நான் பேச போகிறேன். ஜஸ்ட் ஹேவ் லுக். இந்த ஃபைலை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் கிரியேட் பண்ணும்பொழுதும் இதை நீங்கள் செஞ்சு பார்த்து கொள்ளலாம். இப்போதைக்கு இங்கே இருக்கக்கூடிய ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் கண்ணில் பார்த்துருக்கேன். கூல், இருக்கட்டும் சார். வேற என்ன பண்ண போறீங்க? Now I am going to create a new sheet by clicking this plus symbol. இந்த plus symbol கிளிக் பண்ணி புதுசா ஒரு ரிப்போர்ட் பேஜ் கிரியேட் பண்ண போறேன். அதுல குறிப்பிட்ட ஐட்டம் டைப்புக்கு உண்டான ரிப்போர்ட் நாம் பார்க்க. So if somebody is going to select a specific item, the selected item report அப்படின்னு இதுக்கு பேர் கொடுத்துடுறேன் நான். ஓகே, சரி சார், யார் எந்த ஐட்டத்தை செலக்ட் பண்ண போறாங்க, அது எப்படி நமக்கு தெரிய போகுது அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்கலாம். I am going to start with a simple card once again. ஒரு கார்டு கிரியேட் பண்ணுறேன். ஸோ அந்த கார்டில் வந்து ஐம் கோயிங் டு கால் ஃபார் தி நேம்ஸ் ஆஃப் ஐட்டம் டைப்ஸ். ஸோ இதற்கு முன்பே நாம் இந்த மாதிரிலாம் செஞ்சுருக்கோம். செஞ்ச உடனே இதே மாதிரி தான் சார் வரும். ஆமாம் சார், பேபி ஃபுட் வந்து ஃபர்ஸ்ட் ஐட்டம் டைப் வந்துருக்கு. எல்லாம் ஓகே, எல்லாம் எனக்கு தெரியும் சார். நான் ஏற்கனவே பண்ணி பார்த்துருக்கேன். லேபிள் ஆஃப் பண்ணிடுறோம். ஓகே, and then I am going to the title for this card visual. Title என்ன சொல்ல போறேன்னு கேட்டீங்கன்னா, I am going to call this selected item type. Wait ராஜா, யார் செலக்ட் பண்ணாங்க, எப்போ செலக்ட் பண்ணாங்க, நீங்க பாட்டுக்கு அடிக்கிறீங்களே அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு காதுல விழுகுது. கொஞ்சம் வெயிட். I am just going to call this as selected item type. Would like to give a color for that obviously. Then would like to keep it as centrally aligned. Selected item type அப்படிங்கறத வச்சிருக்கேன். சார், யாருமே எந்த ஐட்டம்ஸ் டைப் செலக்ட் பண்ணல, அது ஆட்டோமேட்டிக்காக ஆல்பபெட்டிக்கல் ஆர்டர் ஸ்டார்ட் பண்ணி தான் காமிச்சிட்டு இருக்கு. எல்லாம் ஓகே, அப்படியே விட்டுருவோம் இப்போது. தென் ஐ எம் கோயிங் டு பாரோ 2 cards from the previous page. இங்கே டிரான்சாக்ஷன்ஸ் போட்டிருக்கோம், ப்ராஃபிட் போட்டிருக்கோம். இந்த 2 கார்டையும் காப்பி பண்ணிட்டு அடுத்த பேஜுக்கு கொண்டு வந்துடும். ஓகே, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு மேக் அ ஸ்மால் சேஞ்ச் ஹியர். அதோட சைஸை மட்டும் கொஞ்சம் குறைச்சிக்க போகிறேன். எனக்கு இவ்வளோ பெருசாக வேண்டியதில்லை. ப்ராஃபிட் கார்டையும் கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வரலாம். ரைட் சார், எல்லாம் பண்ணியாச்சு. பட் இந்த பேபி ஃபுட் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணல. ப்ளீஸ் வெயிட், ஒரு 2 minutes வெயிட் பண்ணுங்க. யூ வில் கெட் டு நோ. சரி சார், வேற என்ன பண்ண போறீங்க? ஐ எம் கோயிங் டு கிரியேட் அ ஸ்லைசர் நவ. ஓகே, ஸ்லைசர் ஏற்கனவே தெரியும் உங்களுக்கு. இதுக்கு முன்னாடி பார்ட் 1ல பேசியிருக்கோம். ஸ்லைசரை கிளிக் பண்ணியிருக்கேன். ஐ எம் கோயிங் டு கிளிக் ஆன் சம்திங் கால்டு இயர். ப்ராபப்லி ஐ கேன் சேஞ்ச் திஸ். இந்த இயர் வந்து ஃப்ரம் டு 2010 2017 வரைக்கும் இருக்கிறத ஐ எம் கோயிங் டு சேஞ்ச் திஸ் ஸ்லைசர் செட்டிங் டு ஸ்லைட்லி டிஃபரண்ட் ஒன் கால்டு டிராப் டவுன். டிராப் டவுன் அப்படின்னு மாற்றின பிற்பாடு மேபி ஐ கேன் மேக் இட் ஈவன் ஸ்மாலர்.
I just keep it somewhere here. பார்த்தீங்கன்னா நம்ம டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய ஆர்டர் டேட் காலத்தில் இருக்கக்கூடிய எல்லா வருடங்களும் இங்கே இருக்கும். ப்ராஃபிட் வேல்யூ மட்டும் காலம் ரொம்ப பெருசா இருக்க மாதிரி இருக்கு சார். இது ஒருவேளை இந்த ஃபுல் அமௌண்ட் காட்டுறதுக்கு பதிலா கேன் வி ஜஸ்ட் ரெடியூஸ் இட்? இந்த கால் அவுட் வேல்யூ வந்து ஆட்டோமேட்டிக்கா பண்ணிடலாம் சார். 3.88 பில்லியன் பண்ணிட்டோம்னா we'll have some space over there. So we have the year slicer somewhere there, and similar to that I'm going to create another slicer for quarters. So அப்ப என்ன பண்ண போறேன், இந்த ஸ்லைசரை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஆர்டர் டேட்ல இருக்கக்கூடிய இயர் அப்படிங்கிறத எடுத்துட்டு ஐம் ஜஸ்ட் கோயிங் டு புல் தி குவார்ட்டர்ஸ். எல்லாம் பண்ணிட்டீங்க ராஜா. இந்த கார்டு ஸ்லைசர் இதெல்லாம் போட்டிருக்கீங்க, அதெல்லாம் ஈவனா ஸ்பேஸ் ஆயிருக்கா, அலைன் ஆயிருக்கான்னா ஆகல. இதனால என்ன பண்ண போறேன், ஐம் கோயிங் டு ஹோவர் மை கர்சர் ஆன் ஆல் ஆஃப் தெம். கர்சரை வந்து அப்படியே வந்து ஹோவர் பண்ணிட்டே வந்தேன் அப்படின்னா இது எல்லா ஆப்ஜெக்ட்ஸும் செலக்ட் ஆயிருக்கும். செலக்ட் ஆன பிற்பாடு ஐ கேன் சிம்பிளி கிளிக் ஆன் சம்திங் கால்டு ஃபார்மேட், அலைன் அண்ட் தென் டிஸ்ட்ரிபியூட் ஹரிசான்டலி. இப்போ இந்த ஸ்பேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஈக்குவலி ஸ்பேஸ் ஆயிடுச்சு. ஓகே சரி சார். இந்த செகண்டரி பேஜில் நீங்கள் இப்போ 2-3 கார்டு போட்டிருக்கீங்க, 2 விஷுவல் போட்டு 2 ஸ்லைசர் போட்டிருக்கீங்க, வேற என்ன பண்ண போறீங்க? ஐம் கோயிங் டு புல் அ டேபிள் ஹியர். ஓகே, ஒரு டேபிள் கீழே போட போறேன். அதில் ஐம் கோயிங் டு புல் ஆர்டர் ஐடி அப்படிங்கிறத எடுத்துட்டு வர போறேன். அதை எடுத்துட்டு வரதுக்கு முன்னாடி ஐம் கோயிங் டு ஸ்பீக் அபவுட் தி ஆர்டர் ஐடி காலம். இந்த ஆர்டர் ஐடி காலம் நம்ம வந்து டேட்டா உள்ளுக்கிட்ட எடுத்துட்டு வரும்போது பார்த்தோம், இட் இஸ் அன் நியூமரிக்கல் காலம். ஆமாம் சார், நியூமரிக்கல் காலம் தான். அதில் என்ன பிரச்சனை? ஆர்டர் ஐடினா நம்பர் தானே, நியூமரிக்கலாக தானே இருக்கும். சிக்மா சிம்பிள் கூட இருக்கே சார், அதெல்லாம் இருக்கு. என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, இப்போ நீங்கள் ஒரு டிக் மார்க் போட்டிங்கன்னா அந்த டேபிளுக்குள்ளே வரும்பொழுது கவுண்ட் ஆஃப் ஆர்டர் ஐடின்னு சொல்லிடுச்சு. ஐயோ அப்படி வரக்கூடாது சார். எனக்கு ஆர்டர் ஐடிங்கிறது என்ன? இப்போ டேபிள் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஆர்டர் ஐடிங்கிறது இட்ஸ் 9 டிஜிட் நம்பர் சார். 60124596 இந்த மாதிரியே வரணும் சார். ஏன் சார் பிரச்சனை? என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த ஆர்டர் ஐடிங்கிற காலம் ஈவன் தோ இட் இஸ் நியூமரிக்கல் காலம், எனக்கு இங்கே சம் வரக்கூடாது, கவுண்ட் வரக்கூடாது அப்படின்னா என்ன பண்ணணும்? ஓகே, ஐம் ஜஸ்ட் கோயிங் டு untick this. I go to my RDM component. Part 1 RDM பற்றி பேசினேன். I am going to my data view. I am going to click on my order ID column. இந்த இடத்துல I am going to inform. இந்த summarization வேண்டாம். இந்த காலமை don't summarize. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பேஜுக்கு வந்த பிற்பாடு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டர் ஐடி காலத்தில் சிக்மா சிம்பிள் இருக்காது, இப்போ அக்ரிகேட் ஆகாது. ஐம் கோயிங் டு புட் டிக் மார்க் நவ். இப்போ டிக் மார்க் போட்ட உடனே ஆர்டர் ஐடிஸ் எல்லாம் வந்துருச்சு. எவ்வளோ ஆர்டர் ஐடி இருக்கும் சார்? அதில் ஒரு 10,000 இருக்கும் சார். ஓகே, தட் இஸ் நாட் மை இன்டென்ஷன். ஐம் ஜஸ்ட் புட்டிங் தி ஆர்டர் ஐடி ஓவர் தேர். தென் ஐம் கோயிங் டு கெட் தி ஆர்டர் டேட். இந்த டேபிளுக்குள்ள ஆர்டர் டேட் எடுத்துட்டு வர போறேன். ஆர்டர் டேட்டுக்கு ஒரு டிக் மார்க் போட்ட உடனே அது என்ன பண்ணும்? இயர், குவார்ட்டர், மந்த், டே. இது ஹைரார்கி. ஐயோ இந்த ஹைரார்கி எனக்கு வேண்டாம் சார், அவ்வளோ பெருசாக வேண்டாம். எனக்கு அந்த ஆர்டர் டேட் மட்டும் போதும். plain and simple date மட்டும் போதுன்னு கிளிக் பண்ணீங்கன்னா you will get the date. Again இதில் ஒரு ப்ராப்ளம். 18th December 2015. எவ்வளோ சார், இவ்வளோ நீளமாக இருக்கே, இந்த பார்க்குறதுக்கே நல்லா இல்லையே. Again you need to go to my your data table, click on the order date. உங்களுக்கு என்ன ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். சார் எனக்கு இந்த மாதிரி வேணும் சார். ஓகே, DDMMY ஃபார்மேட்டில் வேணும். டன். இதுக்கு முன்னாடி பார்ட் 1 பேசுகின்ற பொழுது ஆர்டிஎம் அப்படிங்கிற விஷயத்தை பேசுனா இப்போ உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஏன் இதெல்லாம் பேசணும், அடிக்கடி ஒவ்வொரு இடத்துலையும் போய் சில மாற்றங்கள் செய்ய வேண்டியிருக்கு அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். அண்ட் ஃபைனலி இந்த டேபிளில் ஐ எம் கோயிங் டு புல் தி ப்ராஃபிட் வேல்யூ ஆல்சோ. ஸோ என்னுடைய ப்ராஃபிட் இப்போ பார்த்தீங்கன்னா 3.88 பில்லியன் எல்லாமே இந்த இடத்துல இருக்கு. நவ் ஐ எம் கோயிங் டு கிரியேட் a very simple column chart. இந்த காலம் சார்ட்ல என்ன பண்ண போறோம்னு கேட்டிங்கன்னா, ஐ எம் கோயிங் டு கால் ஃபார் மந்த் வேல்யூஸ் அண்ட் தென் ப்ராஃபிட் வேல்யூஸ். எல்லாம் பண்ணிட்டோம் சார். இந்த செகண்டரி பேஜ் கிரியேட் பண்ணுறேன். இதனால் எதுக்கு பண்ணீங்கன்னே புரியல மிஸ்டர் ராஜா. ஸ்டார்டட் வித் தி சம்மரி பேஜ். சம்மரி பேஜில் வந்து ஒரு வேலை பண்ண முடியல. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த காஸ்மெட்டிக்ஸை டபுள் கிளிக் பண்ணோம்னா இயர் வைஸ் வந்துருச்சு, ஆனால் எந்த வருஷத்தில் எந்த டிரான்சாக்ஷன் பிரித்து பார்க்க முடியல அப்படின்னு ஒரு இஷ்யூ பற்றி பேச ஆரம்பிச்சுட்டு நீங்கள் பாட்டுக்கு போய் புதுசாக ஒரு பேஜ் கிரியேட் பண்ணி என்னென்னத்தையோ போட்டு வச்சுருக்கீங்க. என்ன எதுக்கு ஏன் பண்ணீங்கன்னே புரியல. எல்லாம் ரொம்ப முக்கியமான புரியாத விஷயம் ஒன்று இருக்குது சார். இந்த செலக்டட் ஐட்டம் டைப்புன்னு ஒன்று போட்டிருக்கீங்க. என்ன சார், யார் செலக்ட் பண்ணாங்க? ஓகே, இப்போ நாம் சொல்ல போகிற விஷயம் தான் drill through, which means I'm now going to talk about a summary page. இது summary page and the selected item report அப்படிங்கிறது drill through page, which is a secondary page. and இதில் நான் என்ன பண்ண போகிறேன், இந்த பேபி ஃபுட்டுக்கு பதிலாக சம்மரி பேஜில் யாராவது ஒருத்தர் காஸ்மெட்டிக்ஸ் பற்றி பேசணும்னு நினச்சாருன்னா அது இந்த இடத்துல வருவதற்கு உண்டான வழியை கண்டுபிடிக்க போகிறேன். அதுக்கு பேர் தான் drill through அப்படின்னு பேர். நான் இப்போ இருக்கிற பேஜ் வந்து செகண்டரி பேஜ், செலக்டட் ஐட்டம் ரிப்போர்ட் பேஜ். இந்த பேஜை ஐ எம் கோயிங் டு மேக் திஸ் பேஜ் டு ஒபே தி ஃபில்டர் கால்டு ஐட்டம் டைப் பை புல்லிங் த காலம் ஹெடர். இந்த காலம் ஹெடரை எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சிட போகிறேன். drill through ஐட்டம் டைப். இதை நான் செஞ்ச அடுத்த செகண்டு மேலே லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா யூ கேன் see an பேக் ஏரோ பட்டன்.
ஓகே, இது எப்படி வந்தது? ஆட்டோமேட்டிக்காக வந்துருக்கு. சரி சார், இப்போ என்ன பர்பஸ்? ஓகே, ஹேவ் a look. Now I go to the summary page. இப்போ காஸ்மெட்டிக்ஸ் பக்கத்தில் ரைட் கிளிக் பண்ணுறேன். இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரில் த்ரூங்கிற பட்டன் இப்போ புதுசாக வந்திருக்கும். இதுக்கு முன்னாடி இந்த பட்டன் வந்திருக்காது. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த பட்டன் இருக்காது. ஓகே, இந்த ட்ரில் த்ரூங்கிற இடத்துல ஆட்டோமேட்டிக்காக என்ன சொல்லுது? செலக்டட் ஐட்டம் ரிப்போர்ட் அப்படிங்கிற பேஜுக்கு போக சொல்லி நமக்கு சொல்லுது. ஐம் கோயிங் டு கிளிக் தேர். கிளிக் பண்ண உடனே பார்த்தீங்கன்னா 866 ஐட்டம்ஸ். ஸோ இதுக்கு முன்னாடி எக்ஸாம்பிள் நான் பார்த்தோம். அங்கே கிளிக் பண்ணும்போது 866 ஐட்டம் இருக்குங்கிறத பார்த்தோம். இப்போ செலக்டட் ஐட்டம் டைப் அப்படிங்கிறது காஸ்மெட்டிக்ஸ் இருந்து இட் மேக்ஸ் சென்ஸ். தி யூசர் ஹேஸ் சூசன் காஸ்மெட்டிக்ஸ் அண்ட் யூ வாண்டட் டு see a bifurcation of the data only for the item type called cosmetics. காஸ்மெட்டிக்ஸ்ங்கிற ஐட்டம் டைப்புக்கு மட்டும் அவர் டேட்டாவை பிரித்து பார்க்கறதுக்கு ட்ரை பண்ணுறாரு அப்படிங்கிறது இப்போ நமக்கு நல்லா புரியுது. ஸோ 866 டிரான்சாக்ஷன் இருக்கு. இப்போ ஐம் கோயிங் டு சூஸ் அ பர்டிகுலர் இயர். 2012 எவ்வளோ சார்? 114 டிரான்சாக்ஷன். 2012 வந்து Q1ல ஜனவரி, பிப்ரவரி, மார்ச். அதுல வந்து ஜனவரியில 10 என்ட்ரி தான் சார். ஓகே, ஸோ இதற்காகத்தான் இந்த செகண்டரி பேஜை நாம உருவாக்கணும். ஆல்ரைட், ஐம் ஜஸ்ட் கோயிங் பேக். இதை கிளிக் பண்ண, கண்ட்ரோல் கிளிக் பண்ணா ஃப்ரண்ட் பேஜுக்கு போயிடும். எவ்ரிதிங் இஸ் ஃபைன் ராஜா. இப்போ பேபி ஃபுட் பக்கத்தில் வச்சுட்டு அது வேண்டாம் சார். வில் கோ ஃபார் சம்திங் எல்ஸ். லெட் அஸ் கோ டு ஆஃபீஸ் சப்ளைஸ். ஆஃபீஸ் சப்ளைஸ் அப்படிங்கிற அந்த காலம்ல ரைட் கிளிக் பண்ணிட்டு ட்ரில் த்ரோ கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? செலக்டட் ஐட்டம் ரிப்போர்ட் கொடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? இட் இஸ் கோயிங் டு டேக் யூ டு ஆஃபீஸ் சப்ளை சைட். இப்போ இந்த Q1 ரிமூவ் பண்ணிடலாம், இயர் ரிமூவ் பண்ணிடலாம். ஓவராலா 10,000 ரோ இருக்கு சார். அதுல ஆஃபீஸ் சப்ளைஸ் 849 ரோஸ் இருக்கு. அதனுடைய ப்ராஃபிட் வேல்யூ 533.52 மில்லியன். ஓகே, இதில் ஐ எம் கோயிங் டு நவ் ஃபில்டர் தி டேட்டா according to a specific year. ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு நான் பார்க்கணும். plain and simple. So this is the idea of creating something called a drill through page. அது ரைட் ராஜா, drill through page ஓகே. இப்போ ஒருவேளை இந்த சம்மரி பேஜ்ல நான் வந்து காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கறத டபுள் கிளிக் பண்ணியிருக்கேன். இப்போ என்ன இருக்கு? காஸ்மெட்டிக்ஸ்க்கும் பர் இயர் ரெக்கார்டு வந்துருச்சு. டோட்டலா காஸ்மெட்டிக்ஸ் பொறுத்த வரைக்கும் 866 என்ட்ரி. இப்போ இந்த இயர் பக்கத்துல போயிட்டு நான் ரைட் கிளிக் பண்ண போறேன். இப்போ என்ன இயர்ஸ் சூஸ் பண்ணியிருக்கேன்? லெட் அஸ் சே 2017 எடுத்துக்குவேன் நான். 2017 அப்படிங்கிற இடத்துல போயிட்டு ரைட் கிளிக் பண்ணனா ஐ அம் ஏபிள் டு ஸ்டில் see an option called drill through selected item report. இப்போ என்ன நடக்கும்? ஓகே, இப்போ தான் ரொம்ப முக்கியமான விஷயம் நான் சொல்ல போகிறேன். நம்ம இந்த பேஜை வந்து இந்த செகண்டரி பேஜில் கிரியேட் பண்ணும் பொழுது கீப் ஆல் ஃபில்டர்ஸ் ஆன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வச்சுருக்கோம். விச் மீன்ஸ் இந்த சம்மரி பேஜில் எங்கெல்லாம் ஃபில்டர் அப்ளை ஆகிருக்கோ அந்த அத்தனை ஃபில்டரும் செகண்டரி பேஜில் அப்ளை ஆக போகுது. இப்போ காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸ் ஃபில்டர் ஆகிருக்கு. 2017 அப்படிங்கிற காலத்தில் வச்சுக்கிட்டு நீங்கள் இஃப் ஆர் கோயிங் டு சே ட்ரில் த்ரோ செலக்டட் ஐட்டம் டைப் காஸ்மெட்டிக்ஸ் இருக்கு. 66 டிரான்சாக்ஷன் தான் காட்டுது சார். என்ன 866 பதிலாக ஏன் 66 தான் காட்டுது? பிகாஸ் இப்போ இயரில் ஆப்ஷன் உங்களுக்கு கிடையாது. 2017. ஸோ முதல் பேஜில் நீங்கள் ஃபில்டர் பண்ணிட்டீங்க. 2017 தான் அப்படின்னு சொல்லி ஃபில்டர் பண்ணிட்டீங்க. What you are now seeing is exactly the profit value for cosmetics for the year called 2017. The date column check பண்ணி பார்த்தீங்கன்னா 2017 மட்டும்தான் இருக்கு. plain and simple, right? அப்போ உங்கள் சம்மரி பேஜில் சப்போஸ் இங்கே வந்து ஒரு குவார்ட்டருக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்து கண்ட்ரிக்கு ஒரு ஃபில்டர் கொடுத்த மாதிரி எத்தனை ஃபில்டர் கொடுத்தாலும் all of them will be applied on the resultant page. Okay, cool. சரி சார், இதெல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் என்னோட யூசருக்கு வந்து இதெல்லாம் தெரியாது இல்லையா? நான் இந்த ரிப்போர்ட்டை பப்ளிஷ் பண்ண போகிறேன். பப்ளிஷ் பண்ண பிற்பாடு செலக்டட் ஐட்டம் ரிப்போர்ட்டுங்கிற பேஜுக்கு வந்து அவர் டைரெக்டாக வந்து இங்கே தான் கிளிக் பண்ணாரு. என்ன பண்ணுறது? அந்த மாதிரி நடக்கக்கூடாது சார். அப்படின்னா யூ ஆர் கோயிங் டு நவ் ஹைட் த பேஜ். ஹைட் பேஜ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூ ஆர் கோயிங் டு ஹைட் த பேஜ். பேஜ் இப்போ நான் ஹைட் பண்ணிட்டேன். ஓகே, இந்த ஃபைலை நான் இன்னும் சேவ் பண்ணல. ஐ எம் கோயிங் டு சேவ் த ஃபைல் நவ். ஃபைல் சேவ் ஆஸ் இது நம்முடைய பார்ட் 2 அப்படிங்கனால ஐ எம் கோயிங் டு கால் இட் அஸ் பார்ட் 2. ஓகே, பார்ட் 2ங்கிற பேரில் ஃபைலை சேவ் பண்ணிட்டேன். இந்த ஃபைலை வந்து இப்போது ஐ எம் கோயிங் டு சென்ட் இட் அன் யூசர். அந்த யூசர் என்ன பண்ண போகிறாரு? இந்த சம்மரி பேஜ் மட்டும் தான் அவர் கண்ணுக்கு தெரியும். பட் ஸ்டில் யூ வில் பி ஏபிள் டு நேவிகேட் டு தி செகண்டரி பேஜஸ். ஓகே, இது ஹைட் பண்ணது இந்த ஸ்க்ரீனில், இந்த பவர் BI டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் ஹைடு இந்த சிம்பிள் மட்டும் தான் மாறி இருக்கும். ஒரு ஐ சிம்பிள், அதில் ஒரு கிராஸ் மார்க், ஒரு கண்ணில் ஒரு கிராஸ் மார்க் போட்ட மாதிரி சிம்பிள் மட்டும் தான் மாறி இருக்குமே தவிர இந்த பேஜ் இங்கிருந்து ஹைட் ஆகாது. இப்போ இதை நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஐ எம் கோயிங் டு பப்ளிஷ் திஸ் ரிப்போர்ட் into my workspace. I have a Power BI Pro license. ஸோ இந்த யூடியூப்காக நான் பண்ணிட்டு இருக்கிறதுனால யூடியூப் சாம்பிள்ஸ் அப்படிங்கிற ஒரு ஒர்க் ஸ்பேஸில் இந்த ஒர்க் ஸ்பேஸஸ் பற்றி பின்னாடி வேற ஒரு வீடியோவில் ரொம்ப டீட்டெயிலாக பேச போகிறோம். அதனால் இப்போ ஜஸ்ட் நீங்கள் வாட்ச் பண்ணிங்கன்னா போதும். இட் இஸ் டேக்கிங் a minute for the data to be published to my cloud. என்னோட cloudல வந்து இப்போ அது பப்ளிஷ் ஆகிடுச்சு. ஐ எம் கோயிங் டு ஓப்பன் தேட். ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க இடத்துக்கு பேர் வந்து பவர் BI சர்வீசஸ். இது வந்து cloudல இருக்குது. இந்த ஃபைல் இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு பேஜே இல்லை, ஒரு பேஜ் மட்டும் தான் கண்ணுக்கு தெரியுது. யூ ஆர் ஏபிள் டு see only one single page here. ஓகே சார், அந்த ஒரு பேஜ் தான் கண்ணுக்கு தெரியுது. ஆனாலும் இந்த காஸ்மெட்டிக்ஸ் அப்படிங்கிற இடத்துல நீங்கள் கர்சர் எடுத்துகிட்டு போனீங்க அப்படின்னா
you are able to see what? Drill through. Just click here, selected item type, you are able to see only cosmetics. Back button click பண்ணீங்கன்னா you are taken back. Plain and simple. அப்போ யூசருக்கு அந்த செகண்டரி பேஜ் இருக்கிறதே அவருக்கு தெரியாது. ஆனால் கர்சர் இங்கே கொண்டு வரும்போது இட் வில் கிவ் ஹிம் a clue over there. நீங்கள் ரைட் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா ட்ரில் த்ரோ பண்ணி இந்த பர்டிகுலர் ஐட்டம் டைப்புக்கு உண்டான அடிஷனல் சப்ளிமெண்ட்ரி டேட்டா பார்க்கலாம் அப்படின்னு ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும் அதில். அதுக்கு முன்னாடி பை இன்ஃபர்மேஷன் அவருக்கு தெரிஞ்சு யூசர் வந்து ஓகே நான் வந்து இப்போ இயர் வைஸ் ரிப்போர்ட் பார்க்கணும்னு நினச்சி டபுள் கிளிக் பண்ணார்னா டபுள் கிளிக் ஹியர் ஓகே. இப்போ வந்து செரல் அப்படிங்கிற ஐட்டத்துக்கு இயர் வைஸ் ரிப்போர்ட் பார்த்துட்டு இருக்காரு யூசர். அதில் 2014 கிட்ட கர்சர் வச்சுக்கிட்டு ரைட் கிளிக் பண்ணுறாரு, ட்ரில் த்ரோ கொடுக்குறாரு, செலக்டட் ஐட்டம் பேஜ். அந்த பேஜ் பார்த்தீங்கன்னா செரல் இருக்கு. இயர் எந்த வருஷம்? 2014 மட்டும்தான் உள்ள ஷோ ஆகிட்டு இருக்கு. ஸோ யூசர் என்ன வேணும் என்று பார்க்கிறாரோ அதை செகண்டரி பேஜ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். திஸ் இஸ் கால்டு ட்ரில் த்ரோ பேஜஸ். நம்முடைய பவர் பிஐ விஷுவல்ஸில் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் தேவைப்படலாம். அதை எப்படி உருவாக்குது அப்படிங்கிறது இப்போ பார்க்கலாம். ஒரு சார்ட் அப்படிங்கிற விஷுவலில் உங்களுக்கு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேணும்னா நீங்கள் ஃபார்மேட் யுவர் விஷுவல் அப்படிங்கிற ஆப்ஷனை தேர்வு செய்து கொண்டு காலம்ஸ் அப்படிங்கிற இடத்துக்கு போகணும். இங்கே டிஃபால்ட்டாக ஒரு ப்ளூ கலர் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். அதற்கு பதிலாக சப்போஸ் மேனுவலாக கலரை மாற்றணும்னு நினச்சா மாற்றலாம். அல்லது எஃப்எக்ஸ் அப்படிங்கிற இந்த ஐக்கான் கிட்ட கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் ஃபார்மேட் ஸ்டைல்ஸ் 3 விதமான ஃபார்மேட் ஸ்டைல்ஸ் இருக்கும். இதை எளிமையாக புரிஞ்சுக்கிறதுக்கு முதல்ல நம்ம வில் ஸ்டார்ட் வித் கிரேடியன்ட். கிரேடியன்ட்டில் எந்த ஃபீல்டை பேஸ் பண்ணி நீங்கள் கலரை ஃபிக்ஸ் பண்ண விரும்புகிறீங்க அப்படின்னு பவர் பிஐ நம்மகிட்ட ஒரு கேள்வி கேட்குது. நம்ம வந்து இந்த சார்ட்டையே வந்து ப்ராஃபிட்டை பேஸ் பண்ணி தான் போட்டிருக்கோம். அதனால் ப்ராஃபிட்டின் அடிப்படையில் தான் எனக்கு கலர் மாற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். லோவஸ்ட் வேல்யூ ஒரு வெரி லைட் ப்ளூ கொடுத்துருக்காங்க. ஹையஸ்ட் வேல்யூ கொஞ்சம் ஸ்லைட்லி டார்க் ப்ளூ கொடுத்துருக்காங்க. டிஃபால்ட்டாக இருக்குது. வேணும் என்றால் இந்த ட்ராப் டவுன் பாக்ஸை கிளிக் பண்ணி நாம் மாற்றிக்கொள்ளலாம். இல்லைனா அப்படியே விட்டுறலாம். ஜஸ்ட் கோயிங் டு லெட் இட் ஆஸ் இட் இஸ். இது அப்படியே விட்டுட்டு ஓகே கொடுத்தோம்னா என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நவ் யூ வில் பி ஏபிள் டு see a conditional formatting has been applied based upon the profit value. ஆகஸ்ட் மாதம் ஹையஸ்ட் ப்ராஃபிட் இருக்குது இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும். பட் இது வந்து ஓவராலாக எல்லா வருஷத்துக்கும் மேபி இஃப் ஐம் கோயிங் டு சூஸ் அ பர்டிகுலர் இயர் திங்ஸ் மே சேஞ்ச். ஓகே, ஒரு குறிப்பிட்ட வருடத்துக்கு நான் எடுத்துக்கொண்டு பார்க்கின்ற பொழுது இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் எப்படி ஒர்க் பண்ணுது அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். சார் இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போடும்போது பக்கத்தில் இங்கே ஒன்று வந்திருக்கு, இது என்ன சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா தட் இஸ் கால்ட் லெஜெண்ட். அந்த லெஜெண்ட் வந்து வேணும்னா வச்சுக்கலாம், வேண்டாட்டி விட்டுறலாம். இதனால் பெரிய யூஸ் ஒன்றும் கிடையாது. லெஜெண்ட் எப்போ தேவைப்படும்னு கேட்டிங்கன்னா மோர் தென் ஒன் டேட்டா சீரீஸ். இங்கே வந்து நம்ம இந்த வருஷத்து பிப்ரவரி மாதத்து ப்ராஃபிட் காமிக்கிறோம், போன வருஷத்து பிப்ரவரி மாதத்து ப்ராஃபிட் காமிக்கிறோம் அப்படின்னு 2 டேட்டா சீரீஸ் இருக்கும். அப்போ கட்டாயமாக லெஜெண்ட் வேணும். இந்த மாதிரி சிம்பிள் சார்ட்டுக்கு லெஜெண்ட் தேவையில்லை. ஸோ ஐ கேன் ஸ்விட்ச் ஆஃப் தி லெஜெண்ட் ஃப்ரம் ஹியர். அப்போ எனக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் கிடைக்கும். ஓகே, இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உருவாக்கி இருக்கீங்க ராஜா. இதில் வந்து சின்ன மாற்றங்கள் செய்யணும்னா எப்படி செய்யறது? If you want to make some changes, how do we do that? இங்கே இந்த எஃப்எக்ஸ் மறுபடியும் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா இட் வில் ஓப்பன் அண்ட் ஷோ யூ வாட் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்பனிங் ஹியர். இங்கே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்? மாற்றங்கள் செய்து கொள்ளலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மிடில் கலர் வேணும் ராஜான்னு கேட்டிங்கன்னா ஐ கேன் புட் a tick mark here. ஒரு எல்லோ பேஸ்ட் மிடில் கலர் வந்து கிரியேட் ஆகும். ஐ கேன் கிவ் ஓகே ஃபார் தட். நவ் யூ வில் ஏபிள் டு see the effect. இல்லை எனக்கு இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கே வேண்டாம், நான் ரிமூவ் பண்ணிடுறேன்னு சொன்னால் யூ ஜஸ்ட் நீட் டு கிளிக் ஆன் திஸ் ரிமூவ் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் பட்டன். இதை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா gone. Okay, so this is how you can create a conditional formatting for a visual called chart. The table இருக்கு சார், இந்த டேபிள் இருக்கிற வேல்யூஸ் இருக்குது. இதுக்கு நான் வந்து ஒரு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போட முடியுமான்னு கேட்டிங்கன்னா pretty much possible. இதுக்கும் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம அப்ளை பண்ணலாம். இதில் you have to go to the field value sum of profitங்கிற காலத்தை பேஸ் பண்ணி நீங்கள் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போடணும்னு நினச்சிங்கன்னா இந்த ட்ராப் டவுன் மெனியும் காலம்ஸ்லேருந்து இந்த ட்ராப் டவுன் மெனியூ சூஸ் பண்ணிவிட்டு you need to identify a place called conditional formatting. இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கணும்? பேக்ரவுண்ட் கலர் வேணுமா, ஃபாண்ட் கலர் சேஞ்ச் ஆகணுமா, டேட்டா பார்ஸ் வேணுமா, ஐகான்ஸ் வேணுமா அப்படிங்கிற மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஐ ஜஸ்ட் ஓப்பன் தி ஐகான்ஸ் டு லெட் யூ நோ எ பாசிபிள் வே. அதுக்கப்புறம் ரூல்ஸில் போயிட்டு ப்ராஃபிட்டுங்கிறத எடுத்தேன் அப்படின்னா இப்போ அந்த ஓகே பட்டன் எனேபிள் ஆகிருக்கு. 3 விதமான ஐகான்கள் நமக்கு ஸ்க்ரீனில் உருவாக போகுது. ஓகே, இந்த வேல்யூ இஃப் இட் இஸ் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு 0 பட் லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு 33% இருந்தது அப்படின்னா ஒரு டைமண்ட் ஷேப் ரெட் கலரும், 33% டு 67% இருந்ததுன்னா ஒரு ட்ரையாங்கிள் எல்லோ கலரும், 67%க்கு மேலே இருக்கக்கூடிய வேல்யூஸ்க்கு கிரீன் கலரில் ஒரு சர்க்கிளும் ஆக ஐகான்ஸ் போடுற மாதிரி ஒரு டிஃபால்ட் செட்டிங் இதில் இருக்குது. I'm just going to say okay for that. Now I can see the conditional formatting has been applied here. Similar to the chart, மறுபடியும் இந்த conditional formatting வேண்டாம் அல்லது மாற்ற வேண்டும் அப்படிலாம் நினச்சோம்னா டேபிளில் போடும்பொழுதும் again you need to go to the same place. Conditional formatting நம்ம வந்து மாடிஃபை பண்ணலாம். அல்லது if you want to remove conditional formatting you can remove that also from here. Okay, remove all the conditional formatting that we have created for this table. So this is a very simple introduction about conditional formatting. வேறு சில வீடியோக்களில் வேறு சில வடிவத்திலையும் conditional formatting செய்து நம்ம பார்க்கலாம். கொஞ்சம் லெங்க்தியான வீடியோ தான் இருந்தாலும் பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.